ஒரு நாள் ஆசிரியர் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை பார்த்து, நீங்கள் வளர்ந்த ஆளானவுடன் எப்படி இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஒரு மாணவி, நான் மருத்துவராக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றாள். மற்றொரு மாணவன் எழுந்து, நானும் உங்களைப் போல் ஆசிரியராக இருக்க விரும்புகிறேன் என்றான். இப்படி ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தினார்கள். அதில் ஒரு மாணவன் மற்றும் எழுந்து நின்று, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் என்றான். அதற்கு அந்த ஆசிரியர் மாணவனை பார்த்து, உனக்கு கேள்வி புரியவில்லை என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அந்த மாணவன், உங்களுக்குத்தான் வாழ்க்கை புரியவில்லை. நாம் எதுவாக ஆனாலும் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் சிறப்பாக வாழ முடியும் என்றான். ஆம் நண்பர்களே, நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும், கேட்பது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையை வகுத்து விடாதீர்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. மகிழ்ச்சி நம் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது. அதை மற்றவரின் தோட்டத்தில் பறிக்க தேவையில்லை. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற உணர்வுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். வாழ்க்கை வசந்தமாகும்.